1, 2, 3, come on. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேடிசி விலாக்ஸ். நான் உங்கள் பிரதீஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா, வாட்டர் சயின்ஸ் கம்பெனியோட டேப் அண்ட் ஷவர் ஃபில்டர் மாடல் கிளியோ SFU 423H. ஸோ மெயினாக இந்த ப்ராடக்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறையா பேர் சிட்டி லைஃப்பில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். யாருமே நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாலையோ, ரிவர் இருக்கிற ஏரியாலையோ, இல்லை பாண்ட் இருக்கிற ஏரியாலையோ, போர்வெல்லில் வந்து நல்ல ஒரு சுத்தமான தண்ணி, ஹை TDS இல்லாமல், ஹார்ட் வாட்டர் இல்லாத இடத்துல வந்து யாருமே இப்போ இல்லை. எல்லாமே சிட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாதி இடத்துல ஹை TDS, அது போக நல்ல வாட்டரில் வந்து டிசால்வ் சால்ட்ஸ் இருக்கும். ஸோ இது ஓவராலாக என்ன பண்ணுது, நம்ம டெய்லி குளிக்கிறப்ப, பல் வளர்க்குறப்ப, இல்லைனா நம்ம துணி துவைக்கிறப்ப ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஒரு செடிமெண்ட் ஃபார்ம் பண்ணி நம்ம கிச்சன் இல்லைனா பாத்ரூம், அங்கே இருக்கிற டேப், இந்த மாதிரி இடத்துல உப்பு படிஞ்சிருது. அது போக துணியும் சீக்கிரமாக வந்து பழைய துணி மாதிரி மாறிடுது. அது போக இருக்கிற மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா, முடி கொட்டுற பிரச்சனையும், நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டேமேஜும், இரிட்டேஷன் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு தான் வாட்டர் சயின்ஸோட வாட்டர் அண்ட் ஷவர் ஃபில்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது மெயினாக ஃபில்டர் மட்டும் பண்ணுறதில்ல டஸ்ட்டாக. இதோட மெயின் இது பார்த்திங்கன்னா வாட்டர் சாஃப்டனும் பண்ணுதான். ஸோ மெயினாக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற வாட்டர் சாஃப்ட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா 45,000 to 1 lakh வரைக்குமே இருக்குது பெரிய பெரிய பிராண்ட்ஸில். ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் 1,500 ரூபாய்க்கு நீங்கள் டேப்பில் கூட மாட்டிக்கலாம். நீங்கள் பெரிய இன்ஸ்டாலேஷனை கூப்பிட தேவை, ப்ளம்பரை கூப்பிட தேவை, நீங்களே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு 1,500 ரூபாய்க்கு வந்து ஒரு பட்ஜெட்டான வாட்டர் ஃபில்டர் அண்ட் சாஃப்ட்னர், அந்த மாதிரி ஹை TDS ஏரியாஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதுதான் அதோட பெஸ்ட் ஃபீச்சர். அப்புறம் வாட்டர் சயின்ஸ் வந்து மெயினாக வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே, லேபிள்லையோ, உங்களோட வெப்சைட்லேயுமே வந்து கிளைம் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது TDS லெவலை கண்டிப்பாக குறைக்காது. ஸோ என்னடா TDS லெவலில் குறைக்க மாட்டுது, அப்புறம் இப்போ அது வாட்டர் சாஃப்ட்னர்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கால்சியம், மெக்னீஷியம்னு நிறைய ஹார்டான வாட்டர் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து அந்த காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம மேலே வெள்ளையாக படியுது பாருங்க குளித்தோன்னே. அது போக டேப்பில் வந்து அந்த சால்ட்டை வந்து அடைக்கிது பார்த்தீங்க, அதுதான் வந்து இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான வாட்டரில் இருக்கிற ஹார்ட்னஸ் லெவலு. ஸோ இதை வந்து அவங்க உள்ள அயான்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம கெமிஸ்ட்ரிலாம் படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து பேட்டன்டு. ஸோ அவங்களோட ஃபில்டர்ஸே வந்து அவங்க என்னென்ன ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து எங்கேயுமே அவங்களோட மேனுவலி எதுவும் டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ இது வந்து அந்த தண்ணியோட ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட்னஸை வந்து குறைக்குங்க. ஸோ இதுதான் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் இருக்கிற பின்னாடி இருக்கிற பெரிய வந்து பிரின்சிபல். வாட்டர் சாஃப்ட்னர்ன்றது நம்ம வாட்டர் ஃபில்ட்ரு மாதிரி RO பண்ணுற மாதிரி வந்து நிறையா டிஷ்யூ பேப்பர்ஸோ மெம்பரின்ஸ் வச்சு உங்களுக்கு வாட்டரை வந்து ஃபில்டர் பண்ணாது. ஸோ ROவில் என்னென்னு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணும். அதான் சுத்தமில்லாத தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணும். பட் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து இருக்கிற அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸை வச்சு வாட்டரை வந்து ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்டாக வந்து மாற்றிடும். ஸோ அதுதான் இதோடது. ஸோ அதனால் அவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, TDS வந்து கண்டிப்பாக குறையாது. நீங்கள் TDS மீட்டரை வச்சு செக் பண்ணாதீங்க. செக் பண்ணாலுமே இருக்கிற TDSோட கொஞ்சம் அதிகமாக கூட காட்டும். பட் நீங்கள் குளிக்கிறப்பையோ, நீங்கள் துணி யூஸ் பண்ணுறப்பையோ, இல்லாட்டி உங்கள் மெட்டீரியல்ஸ் எதில் யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து மேனுவலாக ஃபீல் பண்ண தான் முடியும். இதில் வந்து அந்த உப்பு வந்து இல்லை. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னே தெரியுன்றாங்க, இல்லை மூஞ்சி கழுவுனோன்னு தெரியுன்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நீங்கள் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு சாம்பிள்ஸே வைக்க போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாட்டர் சயின்ஸ்ன்ற கம்பெனி ஒரு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. உங்கள் பெங்களூரில் வந்து ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டர், அது போக அவங்க வாட்டர் சாஃப்ட்னஸ், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இதான் அவங்க ப்ராடக்ட்ஸ். நீங்கள் வாட்டர் சயின்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். மெயினாக இந்த வாட்டர் சயின்ஸ் ஃபில்டர்ஸில் வந்து 3 types ஆஃப் கார்ட்ரேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி நம்ம கொசுபத்தி குட்னே இல்லை கார்ட்ரேஜ் மாற்றோம் பார்த்தீங்களா, தீந்தோன்னு, அது மாதிரி ஃபில்டர் வந்து அவங்க தராங்க. ஸோ 3 types ஆஃப் ஃபில்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி ஏரியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ கார்பரேஷன் முனிசிபால்னா ரிவர் வாட்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கேயோ இருந்து பம்ப் பண்ணிட்டு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வாட்டர் சப்ளை பண்ணும். அதில் குளோரின் கலந்துருவாங்க, எந்த நோய்வாய் இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பரவக்கூடாதுன்னு. ஸோ அதில் ஹையாக குளோரின் இருக்கிறப்ப வந்து இந்த நீங்கள் அவங்க சொல்கிற முனிசிபாலிட்டி ஃபில்டர் வந்து மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குளோரின் லெவலை குறைச்சி நல்ல ஒரு பியூர் வாட்டராக கொடுக்குன்றாங்க. ஸோ ரெண்டாவது ஃபில்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை TDS அண்ட் ஹார்ட்னஸான இருக்கிற ஏரியா, அதான் போர்வெல் அண்ட் டேங்கர் லாரியில் வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோமோ அவங்களோட ஃபில்டர்ஸ்க்கு வந்து அதுதான் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த கிளியோ SFU 423H மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இது வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டரை குறைக்கும். நான் இருக்கிற ஏரியா வந்து நம்ம போர்வெல்லும் வந்து தண்ணி இல்லாத காலத்தில் வந்து பெங்களூரில் லாரியில் தான் தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ரொம்ப சால்ட் அதிகமாக இருக்குது. அதில் தான் நான் டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். கடைசியாக வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது, அது வந்து ஹை டென்சிட்டி ஃபில்டர்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து செடிக்கு தண்ணி ஊற்றணும், நீங்கள் வந்து இருக்கிற ஏரியா ஒரு பெரிய பாறையான ஏரியா, டஸ்ட்டாகவும் ரொம்ப மஞ்சள் கலரில் தண்ணி வருது, அந்த தண்ணி எதுக்குமே நீங்கள் குடிக்கிறதுக்குலாம் யூஸும் பண்ண முடியாது. ஹை டென்சிட்டி ஃபில்டர் யூஸ் பண்ணி செடிக்கோ இல்லாட்டி மாடு இந்த மாதிரி இதுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹை டென்சிட்டி ஃபில்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வாட்டர் சயின்ஸ் அவங்க என்னென்ன உள்ள கார்ட்ரேஜ்குள்ள இருக்கிற ஃபில்டர்ஸை வந்து எங்கேயுமே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன இந்த 3 லேயர் 4 லேயரில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு வந்து அவங்க சொல்லவே இல்லை. பேட்டன்ட் போகலாம், யாரும் வந்து இது பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து இது ஓகே இது ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். வாங்க இப்போ நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ
இந்த வாட்டர் சயின்ஸோட டேப் அண்ட் ஷவர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா பேரில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டேப்லையும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஷவர் ஹெட்லேயும் மாட்டிக்கலான்றாங்க. அதுக்கு அடாப்டர்ஸ் கனெக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கு வேணால் பட் ஷவருக்குன்னு தனியாகவே ஒரு மாடல் இருக்குது அமேசானில், இல்லை கீழே லிங்க் கொடுக்குற எல்லாத்துக்குமே. பட் அதுதான் மாட்ட முடியும்னு நினைக்கிறேன். நான் வச்சிருக்கிற ஷவரில் வந்து இதை மாட்ட முடியல, என்னன்னு தெரில. ஸோ நான் உங்களுக்கு அன்பாக்ஸிங் அது இன்ஸ்டாலேஷன் வீடியோலாம் பார்த்து வரும் பாருங்கள். அடுத்து என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் ஃபில்டரு. நம்ம இருக்கிற வந்து ஹை டிடிஎஸ் ஏரியானால 3 லேயர்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கார்பரேஷன் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து சுத்தமில்லாத தண்ணி வரும்னு நினச்சிங்க, மண்ணோட வருதுன்னா 4 லேயர்ஸ் ஃபில்டர் இருக்குது. அந்த கார்ட்ரேஜ் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் தனியாக. ஸோ நான் ஃபில்டர்ஸ்க்கும் தனியாக நான் அந்த பாடியோட சேர்த்துக்குமே தனியாக அமேசான் லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி 4 டைப்ஸ் ஆஃப் அடாப்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சேரா ஜாக்வார் மாதிரி இந்த மாதிரி பிராண்டடான டேப்ஸ் வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதில் ஏரேட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்து ரொம்ப வீணாக்காமல் நல்ல ஒரு நுர மாதிரி ஸ்பீடாக வர இருக்கும், தண்ணி நிறையா வேஸ்ட் ஆகாதுன்னா. ஸோ அந்த ஏரேட்டரை கழட்டிட்டு இவங்களோட அடாப்டர் அந்த டேப்பில் மாட்டிட்டிங்கன்னா கீழே வந்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரே இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி வால்வ்லாம் செட் ஆகும் டேப்லன்னு பார்த்தீங்கன்னா 22, 24, 28 இருக்கிற டயாமீட்டர்ஸ் இருக்கிற டேப்ஸில் இருக்கிற ஏரேட்டர்ஸை கழட்டிட்டு நீங்கள் நம்ம வாட்டர் சயின்ஸோட டேப் அண்ட் ஷவர் ஃபில்டர் மாட்டிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பழைய டேப்பு இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, நானும் அந்த அவஸ்தையெல்லாம் மாட்டேன். என்னோட பழைய பாத்ரூமில் இருக்கிற டேப்லாம் பழசாக இருந்துச்சு, என்னால் கிச்சனில் இருக்கிற ஒரே டேப்பில் மட்டும் தான் செட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பழைய டேப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ளம்பரை கூப்பிட்டு டேப்பை முதல் மாற்றணும். இது எதில் ஃபிட் ஆகுதுன்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி டேப் போட சொல்லுங்கள் பாத்ரூமில். அது போக ஒரு டிஜிட்டல் வாரண்டி கார்டு மாதிரி தராங்க. ஸோ இதிலே வந்து ஸ்டிக்கர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க டபுள் செல்லோ டேப்போட. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் வாரண்டி கார்டு அவங்களுக்கு வாரண்டி அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி பாடிக்கு வந்து 2 வருஷமும் கார்ட்ரேஜுக்கு வந்து 6 மாதமும். எப்படி பார்த்தா நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃபில்டர் உள்ள இருக்கிற கார்ட்ரேஜை மாற்றி தான் ஆகணும். ஸோ வந்து இதை வந்து டபுள் செல்லோ டேப் வந்து உங்கள் வாஷ் பேஷன்லையோ உங்கள் பாத்ரூமில் எங்கேயோ ஒட்டிக்கோங்க, இல்லை ஃப்ரிட்ஜ் மேலேயோ எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறீங்களோ இந்த ஃபில்டரை அங்கே மாட்டிக்க சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஞாபகம் வரும், ஓகே 6 மாதம் ஆச்சு நம்ம வந்து கழட்டலான்னு. ஸோ நீங்கள் டிஜிட்டலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறனால உங்களுக்கு அவங்களே ஒரு ஆப் மூலமாகவோ இது மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாகவோ அனுப்பி டைம் ஆகிடுச்சு உங்கள் கார்ட்ரேஜை மாற்றலான்ட்டு ரிமைண்ட் பண்ணுறாங்க. அது போக மேனுவல் வாரண்டி கார்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவலாக கையெழுத்து போட்டு அமேசான் பில் எடுத்துகிட்டு போய் கூட ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் காட்டிக்கலாம். இது போக இன்ஸ்டாலேஷன் கிட்டில் பார்த்தீங்கன்னா 3 வாஷர்ஸ் டைப் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டேப்பையும் அந்த ஏரேட்டர்ஸுக்கு முன்னாடி வந்து இந்த இப்போ அடாப்டர் போட்டு மாட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து 3 வாஷர்ஸ் போகலாம். என்ன டைப்னா ஒன்று டஸ்ட் செடிமெண்ட்டு, ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் மெஷ் மாதிரி அன்பாக்சிங் இதில் காட்டுறேன். அது வந்து ஏதாவது தூசி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் டேங்க்லேருந்து வரப்போ அதை ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னா அந்த மாதிரி வாஷர் போட சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ கலர்னால் ஒரு மீடியம் பில்டிங்கு, உங்களுக்கு தண்ணி நார்மலாக ஃப்ளோ ஆகுது, ஒன்று ஹை ப்ரெஷர்லாம் வரல அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளூ கலர் வாஷர் போட்டுக்கலாம். ஸோ தட் வாஷர் போடுறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து வெளியே வந்து ஃபிட்டிங் பண்ணாலும் வெளியே போகாது, எல்லாத்தையும் க்யூரேட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபில்டருக்கு அனுப்பும். அடுத்து வந்து ரெட் கலர் வாஷர் கொடுத்துருக்காங்க. இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஹை ரைஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, 9 மாடி அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, கீழ் மாடியில் இருக்கீங்க, இல்லாட்டி 15வது மாடியில் இருக்கீங்க, ஸோ கீழே இருக்கிறவங்கள இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப தண்ணி வந்து ஹை ப்ரெஷரில் வரும், மேலே ஹைட்லேருந்து வரனால. அப்போ வந்து இது வந்து வாட்டர் ஃபில்டருக்குள்ளே ஸ்பீடாக வந்து வரனால அது வந்து ஃபோர்ஸோட கழறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேப்பில் இருந்து. ஸோ அந்த மாதிரி டைமில் ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிளில் நடுவில் இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த அளவான தண்ணியை வந்து உள்ளே அலோவ் பண்ணி ப்ரெஷரைஸ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தண்ணி உள்ளே போய் அந்த 4 லேயர் 3 லேயர் ஃபில்டரில் வந்து ஃபில்டராக விடும். ஸோ அதனால் ரெட் கலர் வந்து அந்த மாதிரி பில்டிங்கில் இருக்கிறவங்க வாஷர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது போக இன்ஸ்டாலேஷன் கிட்லேயே ஒரு டேப் ஸ்பேனர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் இதை மாட்டினதுக்கப்புறம் வந்து டைட் ஆயிரும் ரொம்ப. நீங்கள் ப்ளம்பரோ யாரையோ கூப்பிட்டு தான் கழட்டணும், உங்கள்கிட்ட ஸ்பேனர் கையில் இருக்காதுன்றனால அவங்களே ஒரு வாட்டர் சயின்ஸ் நேம் எம்பர்ட் பண்ணி ஒரு டேப் ஸ்பேனர் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த ஃபில்டரை டேப்லேருந்து கழட்டிக்கலாம், திரும்பி மாட்டிக்கலாம். ஸோ ஏன் கழட்டணும் மாட்டணும்னு கேட்குறீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு நீங்கள் ஃபில்டர் நம்ம கார்ட்ரேஜ் உள்ள மாத்திரப்பையும் கழட்டணும். அது போக நீங்கள் 2 மாதம் 30 நாள் ஒரு தடவை வந்து நீங்கள் இந்த கார்ட்ரேஜுக்குள்ள மண் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து ரீஃப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ரீஃப்ளஷ்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். அது போக மெயினாக ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு 6 மாதம் வந்து வாட்டர் சாஃப்டிங்கும் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபில்டரும் பண்ணி கொடுக்குது. ஸோ 1500 ரூபாய்க்கு இது வர்த்து தான். ஏன்னா மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி 45,000 1 லட்சம் வரைக்கும் வந்து வாட்டர் சாஃப்ட்னஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, உங்கள் வாட்டர் வந்து உங்கள் ஸ்கின் அஃபெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா அது மாதிரி 1500 ரூபாய்க்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்திரல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாட்டர் சயின்ஸ் என்ன கிளைம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 25,000 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபில்டரவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலான்றாங்க. அதுதான் வந்து கனெக்ட் பண்ண முடியாதனால அவங்க 6 மாதம்னு சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணிடுவீங்க, அந்த ஃபில்டரோட குவாலிட்டி போயிடும். பட் அதுக்கடுத்து நீங்கள் வேறு ஃபில்டர் போடணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாட்டர் சயின்ஸ் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, ஸோ நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கீங்க, இல்லை பெங்களூர் மாதிரி ஊர், இல்லைனா ஒரு டெல்லி மாதிரி ஊருனா வின்டர்ஸில் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் தான் குளிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஏன்னா நம்மளால் சில் தண்ணியில் குளிக்க முடியாது. அப்போ வந்து ஹார்ட்னஸை எப்படி குறைக்கிறது, ஃபில்டர் எப்படி பண்ணுறது தான் நீ பிரச்சனை வரும். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸ் தண்ணிலாம் வந்து இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக அனுப்ப முடியாது, டேப்பில் இருந்தோ கீசரில் இருந்தோ உங்கள் பாத்ரூமில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 60 டிகிரிக்குள்ளே தான் வந்து தண்ணியோட வார்ம்னஸ் இருக்கணும்.
சம்மர்லேயும் எதுவும் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் கீசர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்டரில் அந்த 160 டிகிரிக்கு மேலே இருக்கிறத ஏற்றுக்காது, ஃபில்டர் டேமேஜ் ஆயிருன்றனால உங்களை வந்து ஹாட் அண்ட் கோல்டு வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணியே வந்து இதுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளைம் பண்ணுறது அந்த வாட்டர் ஃபில்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸோ உள்ளே போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் வரைக்குமே வெளியே வரும். அந்த லெவலில் அது வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குன்ற கேரண்டி கொடுக்குறாங்க. அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரு நான் சொன்ன மாதிரி ஸோ இதை ப்ளம்பர் யாரையும் வச்சு நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரையும் ப்ளம்பர் உங்களை டிபெண்ட் பண்ணி தேவையில்லை. ஸோ அதான் ரிவர்ஸ் ஃப்ளஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா உப்பு டேங்க்கில் இருக்கிற மண் இதெல்லாம் வந்து உள்ளே வந்து படிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த 6 லிட்டர் அவுட்புட் வந்து கம்மியாக கிடைக்குது, ஸ்லோவாக வருது தண்ணின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் காட்ரேஜை வந்து திறக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேப் ஃபில்டரில் திறந்தீங்கன்னா உள்ள ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை வந்து தலைகீழாக போட சொல்கிறாங்க. ஸோ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை கலர் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் அந்த ஃபில்டரில். ஸோ அது மேல் பகுதியிலையும் மேலே வந்து ரெட் பகுதி ஏற்கனவே இருக்கும். அந்த ரெட் பகுதி கீழே வர மாதிரியும் வச்சு செட் பண்ணிட்டு அதே மாதிரி திங்கி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ ரன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபில்டரில் படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ரிவர்ஸ்லேருந்து தண்ணி வர்றதுனால திரும்பி கீழே தள்ளிடும். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து திரும்பி ஃபஸ்ட்டில் இருந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து வாட்டர் ஃபில்டர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஸ்பீடாக தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அது போக நீங்கள் ஃபில்டர் அடித்து காய வச்சுட்டு கொஞ்சம் கூட தரையில் கூட தட்டலாம்னு சொல்கிறாங்க. தட்டிங்கன்னா அதை டஸ்ட் இந்த மாதிரி மண் அடைஞ்சிருச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கிற ஒட்டைகள் மூலமாக அவங்க வந்து அந்த மண்ணெல்லாம் வெளியே வர்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ் இப்போ வந்து அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வாட்டர் டேப் ஃபில்டர் வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. பாக்ஸ் நல்லா ஸ்டெடியாக இருக்குது, நல்லா பேக்கிங் பண்ணி சூப்பராக லேபிளிங்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரிஜினல்னு சீல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சூப்பர். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டேப்பில் வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ மெயினாக இந்த வாட்டர் சயின்ஸோட டேப் ஃபில்டர் வந்து ஏரேட்டர்ஸ் இருக்கிற டேப் ஃபில்டர்ஸில் வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ ஏரேட்டர்ஸ்ன்ற ஒன்றும் இல்லை, நீங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னா டேப்பில் வந்து ஏரேட்டர்ஸ் மாட்டுவாங்க. ஸோ இப்போலாம் வந்து டேப்பே வந்து சேரா இல்லைனா ஜாக்வார் அவங்களாம் வந்து ஏரேட்டர்ஸோடு தான் வந்து போடுறாங்க. ஸோ உள்ள மேனுவலில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் அண்ட் அக்சசரிஸ் உள்ளே என்ன மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், காட்ரேஜ்குள்ளே என்ன இருக்குது, என்ன மாதிரி அடாப்டர், வாஷர்ஸ் அப்படின்ட்டு நல்லா ஒரு ஸ்கூலில் எப்படி லேபிள் பண்ணி நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கண்டினியூ ஆகும். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே வந்து ஒரு மேனுவல் வாரண்ட்டி கார்டுமே இருக்குது, 2 இயர்ஸ் வாரண்ட்டி போட்டிருக்காங்க. அந்த ஓவரால் சர்ஃபேஸ் இருக்குல்ல மெஷினோட பாடி பார்ட்ஸ் அதுக்கு ஏதோ 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும் போல் உடையாமல் இருக்கிறதுக்கு. ஓகே இதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு நம்மளோட ஹார்ட்வேர் அதான் அந்த மெஷின் வந்து கிடச்சிருது. ஓகே இது பார்த்திங்கன்னா இது என்ன ஒன்றும் இல்லை, இது வந்து நம்ம டேப்பில் வந்து மாட்டுறப்போ ப்ளம்பர்ஸ்லாம் கொண்டு வருவாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டைட்டனிங் பண்ணுறதுக்காக ஒரு கிரிப்பு கொடுக்கறதுக்காக ஸோ அந்த செலோ டேப் மாதிரி ஐட்டத்தையுமே வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம டேப்பில் வந்து அந்த ஏரேட்டர் ஃபிட் பண்ணுற இடத்துல இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த நூலை நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணால் நல்லா தண்ணி வந்து உங்களுக்கு சைடில் வந்து பீச் அடிக்காமல் இல்லைனா சைடில் ஃபோர்ஸில் ஒழுகாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த டேப் ஃபில்டரை வந்து மாட்ட முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபில்டரே வந்துருச்சு. அந்த ஃபில்டரோட காட்ரேஜ் உள்ளே இருக்குல்ல, எடுத்தோடனே பாருங்கள் வாட்டர் சயின்ஸோட லோகோ இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு கேப் தெரியும். ஃபஸ்ட் பார்ட் ஒயிட்டாக இருக்கிறதும் இங்கே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்ததும். ஸோ இந்த கேப் வந்து எதுக்குன்னா இதுதான் வந்து உங்களுக்கு திறந்து உள்ள காட்ரேஜை மாற்றுறதுக்கு ஃபில்டரை மாற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மெயினாக ரீப்ளேஸ் த காட்ரேஜ் எவ்ரி 6 months. ஸோ நல்லா போல்டாக வந்து அவங்க காட்ரேஜில் வந்து எழுதியிருக்காங்க ரீப்ளேஸ் காட்ரேஜ் எவ்ரி 6 monthsன்னு அவுட்டர் பாடியில். ஸோ நம்ம மறந்துடாமல் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நல்ல ஒரு எஃபெக்டிவான வாட்டர் சாஃப்ட்னர் ஆகுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 6 monthsக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, காட்ரேஜை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இது வந்து 1400-1500 ரேஞ்சில் வருது அமேசானில் ஃபுல் கிட்டோட வாங்குறப்ப. ஸோ நீங்கள் காட்ரேஜ் மாற்றணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் அமேசானில் தனியாக ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதோட விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெளியே பாடி நல்லா கொஞ்சம் வெயிட்டாக ஸ்டர்டியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிம் தெரியும், வாட்டர் டேப்பில் மாட்டுற ரிம்மு எங்கே போய் ஃபிட் ஆகணுன்றது. ஸோ உள்ளே ஒரு வாஷர் கொடுத்துட்றாங்க ஃபோர்ஸையும் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நல்ல ஒரு ஃபில்டரோட நெட்டு பேக்கோட ஒரு ஃபில்டர் பேக் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேயே மண் இதெல்லாம் வந்து இருந்தால் அடைச்சிக்காமல் உங்களை பாதுகாத்துக்கும் காட்ரேஜையும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அவுட்லெட் பைப் இருக்குது, இது வழியாக உங்களுக்கு அவங்களே உள்ள ஒரு ஏரேட்டர் மாதிரி வச்சு அதே செட்டப்பில் வச்சுருக்காங்க பாருங்கள், ப்ரெஷராக வந்து ஃபோர்ஸாக வாட்டர் அடிக்கிறதுக்காக. நல்லா ஒரு 1 கிலோ அப்படி ஒரு வெயிட்டில் இருக்குது. டேப்பில் மாட்டுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் மாட்டணும். டேப் வீக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் மாட்டுறப்ப டேப்லேயோ ஷவர்லேயோ மாட்டுறப்போ உங்களுக்கு பிரச்சனையாயிரும், டேப் உடச்சிரும், இல்லைனா ஃபிட்டிங்ஸ் ஒழுங்காக நிற்காது. அது மாதிரி வாட்டரும் ப்ரெஷராக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது ஸ்பீடாக. ஓகே நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டேப் ஸ்பேனர் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பேனர் டைப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்டர் சயின்ஸ்னு அதுலேயும் லோகோ இருக்குது.
அதோட பார்த்திங்கன்னா இது கார்பன் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே ஸோ நம்ம டேப்லேயோ அதுலேயோ சால்ட் அடைச்சிருக்கு, அந்த சுற்றி இருக்கிறதுல வந்து உப்பு தண்ணி படிஞ்சிருக்கு, க்ளீனாக அதை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டேப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ இதை வச்சு நல்லா சொரன்னு இருக்குது, கையை குத்துது லைட்டாக. ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிங்கன்னா அந்த சால்ட்டெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டேப் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வாஷர்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். ஒன்று நார்மல் பிளாக் வாஷர் நெட்டு, மண் உள்ள நீங்கள் டேங்கர் லாரியோ உங்கள் போர்லேயோ நிறையா மண் வருதுன்னா செடிமெண்ட் ஃபில்டர் ஆகி வர்றதுக்காக ஃபில்டரோட அது பிளாக் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நார்மலாக வாட்டர் வருது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா டேப்புக்கு இதுக்கும் க்ரிப்பாக வந்து ஒரு ஃபோர்ஸ் இல்லாமல் தண்ணி வெளியே வராமல் டேப்புக்கும் இந்த நம்மளோட காட்ரேஜுக்கும் வந்து இந்த சைட்லேருந்து தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சைடில் வெளியே தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ளூ வாஷர் யூஸ் பண்ணலான்றாங்க, நார்மல் வாஷரு. ரெட்டு வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபோர்ஸாக வரும் உங்கள் வீட்டில் தண்ணி, அது வந்து கரெக்டான இல்லைனா நீங்கள் டேப்பில் மாட்டினதுக்கப்புறம் ஃபோர்ஸில் அடித்து அந்த காட்ரேஜ் கலண்டு விழுந்துடும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் ரெட்டு யூஸ் பண்ணலான்றாங்க. இது ரெட்டு பார்த்திங்கன்னா தடிமானம் நல்லாயிருக்கு ப்ளூவோட. ஸோ இது மாதிரி 3 வாஷர்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்கள் தண்ணி டைப்பை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேப் ஸ்பேனரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெட்டலில் குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக நீங்களே வீட்டிலே வந்து இதை வச்சு இந்த காட்ரேஜை மாட்டினதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சு பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டேப்லேயும் வந்து திரும்பி டைட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு டிஜிட்டல் வாரண்ட்டி கார்டு வந்து வாட்டர் சயின்ஸ் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மேனுவல் வாரண்ட்டி கார்டு வந்து ஒரு யூசர் மேனுவலில் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி டிஜிட்டல் வாரண்ட்டி கார்டு ஒன்றும் இல்லை, ஸ்கேனர் உள்ளே இருக்கும். அது அவங்க 4 இந்த ஸ்டிக்கருமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டபுள் சைடு செலோ டேப்பு. இதை வந்து 4 பக்கம் பின்னாடி ஒட்டிட்டு உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்லேயோ வாஷ்பேஷன் அந்த கண்ணாடியிலையோ இல்லைன்னா ஃப்ரிட்ஜ்லேயோ அவங்க வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றணுன்ற ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு. ஸோ அடுத்து பாட்டம் செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ பாட்டம் செக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸ் அண்ட் அடாப்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கனெக்டர்ஸ் அண்ட் அடாப்டர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த நிறைய நம்ம பாத்ரூம்லேயோ நம்ம வாஷ் பேஷன்லையோ இல்லை வீட்டில் பால்கனிலேயோ வந்து நிறையா டைப் ஆஃப் டேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டேப்பும். ஸோ நல்லா பிராண்டட் சீராவோ நீங்கள் ஜாக்வரோ யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஃபிட்டிங்ஸுமே உங்களுக்கு இதை ஃபிட் பண்ணுறதுக்கு அதோட தலையை ஃபிட் பண்ணுறதுக்கு டேப்போட டிஃப்ரெண்ட் அடாப்டர்ஸ் தேவைப்படும். ஸோ அவங்களுமே அந்த யூசர் மேனுவலில் என்னென்ன டைப் ஆஃப் அடாப்டர்ஸ் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து 4 டைப் ஆஃப் அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டைப்புக்குமே ஒரே பேஸ் கனெக்ஷன். இந்த கீழே இருக்கிற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் உங்கள் வாட்டர் சயின்ஸோட இதில் வந்து ஃபிட் ஆகும். இதை மேல் பகுதியில் ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு ஹோல்ஸுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து பெரிய டேப்பு, இது வந்து வாஷிங் மிஷின் டேப்பு, அது மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம். இது மீடியம் சைஸ் டேப்பு, கிச்சன் டேப்பு, அதோட ஏரட்டேஸில் ஃபிட் பண்ணுறதுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் இருக்கல சின்ன சைஸ் இது தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பேஷனில் மாட்டுறது. வாஷ் பேஷன்னா அந்த இவங்க லோகோவிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டேப் டைப் மாடல் வச்சுருக்கோன்னா இதில் வந்து ஃபிட் பண்ணுறதோட சின்னது. ஸோ ஷவர் ஃபிட்டருமே இதில் தான் இருக்கும். ஸோ பெருசு தான் ஷவர் ஃபிட்டர்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஷவர் வந்து இதில் ஃபிட் ஆகலை, பட் வேறு மாடலாக இருக்குது. வேணுன்னா அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ப்ளம்பிங் கடையிலே ஒரு ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கொடுத்து இதுக்கு தகுந்த மாதிரி ஷவர்ஸ் மாற்றிக்கலாம். இல்லைன்னா அந்த ஷவரோட அடாப்டருமே வந்து இதுக்கு வாங்கி நீங்கள் அந்த கிளியோவோட வாட்டர் ஃபில்டரை வந்து வாட்டர் சாஃப்ட்னரை வந்து மாட்டிக்கலாம். ஸோ வியூவர்ஸ் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோ தான். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி என்னோடய பாத்ரூம்ஸ் வீட்டில் இருக்கிற எந்த டேப்லையுமே வந்து இது ஃபிட் பண்ண முடியல. ஒன்லி ஆப்ஷன் எனக்கு வந்து கிச்சனில் வந்து ஒரு சேரா ரீசன்ட் டேப் போட்டிருந்த சீராவோட லேட்டஸ்ட் டேப்பு. ஸோ அதில் வந்து அந்த ஏரேட்டஸை கழட்டி இதே ஒரு ஃபிட்டிங்கில் வந்து பண்ண முடியுது. அவங்க சொன்ன மாதிரி 22, 24, 28 mm டேப்ஸ் என்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல டேப் ப்ளம்பரை கூப்பிட்டு இந்த மாதிரி டேப் ஃபிட் ஆகிற மாதிரி அடாப்டர்ஸ் அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஒரு டேப் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நான் இப்போ கிச்சனில் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ வியூவர்ஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இப்போ நான் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நான் இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஸோ இது யூஸ் பண்ணி நான் பார்த்துட்டேன். ஸோ மெயினாக குளிச்சு பார்த்தேன், அதுலேருந்து தண்ணி எடுத்து. ஸோ எப்படி இருக்குன்றதை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஓவராலாக வியூவர்ஸ் எனக்கு வந்து ஒரு 80% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 20% வந்து கொஞ்சம் சால்ட் ரீட்டைன் ஆன மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500 அது ஒரு 6 மாதம் ஒரு 1500 செலவு பண்ணி நீங்கள் இப்படி ஒரு உப்பு தண்ணியை வந்து நிறையா சால்ட் இருக்கிற தண்ணியை வந்து ஹார்டான வாட்டரை வந்து கால்சியம் மெக்னீஷியம் இருக்கிற தண்ணியை வந்து சாஃப்ட் பண்ணி ஒரு ரிவர் வாட்டர் மாதிரி கொடுக்குதுன்னா அது ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் தான். நான்லாம் கண்ணை மூடிட்டே உங்களை வாங்க சொல்லிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் குளித்து பார்த்தோன்னு தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் குளித்தோடனே வந்து நார்மல் அந்த ஹார்ட் வாட்டர் பெங்களூரில் இருக்கேன். ஸோ டிடிஎஸ் வந்து 1200 இருக்குது இப்போ வெயில் காலம் தண்ணி இல்லாதனால. ஸோ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் அது நல்லா ஸ்கின்னை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறப்பலாம் வந்து அந்த உப்பு படிவமே தெரில. கொஞ்சம் ட்ரை ஆகி ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் இப்படி கோடு மாதிரி நீங்கள் கிழிச்சு விட்டு பார்த்தா கூட உங்கள் கையை வச்சு நகத்தை வச்சு ஒரு வெள்ளையாக கோடு ஃபார்ம் ஆகும். அது கண்டிப்பாக இதில் வந்து ஃபார்மே ஆகலை. பட் சில இடத்துல கால் அந்த மாதிரி இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு சொல்லுது கொஞ்சம் இன்னும் உப்பு ஹார்ட்னஸ் இருக்குன்னு. பட் முகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக தெரிஞ்சு எனக்கு. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா அந்த முடியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஹார்ட்னஸ் தெரியும். ஹார்ட் வாட்டரை குளிக்கிறப்ப ஒரு முடியை தோட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சோடனே உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்கும் முடியை தொட்டு பிடிச்சி பார்க்குறப்ப. அதுவும் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு கை காலெலாம் ஒரு மாதிரி சொரன்ற மாதிரி இருக்கும். யாரையும் தொட பிடிக்காது, யாரையும் பார்க்க பிடிக்காது. டக்குன்னு ஒரு தேங்காய் எண்ணெயோ ஒரு எண்ணெயை எடுத்து பாடி ஃபுல்லாக லோஷன் அப்ளை பண்ணும் போல தான் இருக்கும். அவ்வளோ உப்பு இருக்கும். பட் இதில் குளிச்சுட்டு வந்தோடனே எனக்கு அந்த ஆயில் அப்ளை பண்ணணும், ஸ்மூத்னஸ் இல்லை ஸ்கின் அப்படி மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்கல. ஸ்கின் ஆல்ரெடி நம்ம ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ இது நிஜமாகவே இது நடந்துச்சா, இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர் ஆச்சா இல்லை நம்மளுக்கு அப்படி ஃபீல் பண்ணுறனால அப்படி இருக்கான்றதுக்காக நான் டெஸ்டிங்கும் பண்ணேன். ஸோ அது எந்த ஒரு உப்பு தண்ணியோ இதையோ வந்து நீங்கள் சின்னதாக எடுத்து ஒரு வெசலில் கொதிக்க வச்சிங்கன்னா அது ஆற வட்டி உங்களுக்கு வந்து மேலே வந்து செடிமெண்ட்டு அந்த ஹார்ட்னஸ் எவ்வளோ தண்ணி உப்பு இருந்துச்சோ அந்த ஹார்ட்னஸ் வந்து வெள்ளையாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு வெசல் வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காட்டுற இடத்துல. இது வந்து நான் நார்மலாக டேங்க்லேருந்து அப்படியே பிடிச்சது. இது வந்து டேங்கர் தண்ணி எங்கேயோ போர் போட்டு பிடிச்சிட்டு வந்த தண்ணி தான். இதோ வந்து 2வது பாத்திரம் பார்த்திங்கன்னா நான் அந்த ஃப்ளியோ வாட்டர் சயின்ஸோட கிளியோ மாடலில் டேப் ஃபில்ட்ரு போட்டு ஹார்ட்னஸ் குறைச்ச தண்ணி ரெண்டையும் கொதிக்க வச்சுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ உப்பு இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரெசிபிட்டேட் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா வட்டமே அடிக்குது பாருங்கள். நான் அந்த பாத்திரத்தை ஆட்டி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டினா. ஆனால் அப்படியே திக்னஸ் வந்து அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும். தண்ணியில் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கும். உங்களுக்கு ஒரு மான்சூன் க்ளவுடோ ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் எப்படி இருக்கும் வானத்தில், அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோ உப்பு இருந்திருக்கு கொதிச்சோன்னே. ஸோ இந்த சைடு இருக்கிற தண்ணியில் பாருங்கள் லைட்டாக பீஸாக பார்ட்டிக்கலாக அது சைட்ஸில் போயிடுச்சு. ஸோ வந்து சால்ட்டோட கண்டென்ட் இருக்குது, பட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதோட வெயிட்டு குவாலிட்டி எல்லாத்தையும் குறைச்சிருச்சு இந்த ஃபில்ட்ரு. ஸோ இப்போ நான் அந்த பிளேட்டை மூவ் பண்ணாலே உங்களுக்கு அந்த பாத்திரத்தை மூவ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே தள்ளி அங்கங்கே போயிடுது பாருங்கள். ஸோ அவ்வளோ டென்சிட்டி வந்து குறைச்சிருக்கு சால்ட்டோட ஹார்ட்னஸை. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னில் படுறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு இம்பேக்டோ ஏதோ வந்து எனக்கு கவலைப்பட தேவையில்லை. பட் நான் இருக்கிற ஏரியா வந்து இப்போ 1200 1400 வரைக்கும் போயிடுச்சு டிடிஎஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இவ்வளோலாவது அந்த இடத்துல வந்து இந்த டேப் ஃபில்டர்னால ஹார்ட்னஸ் குறைக்கிறது வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுது. அதுக்கு வந்து நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணுவோம் வாட்டர் சயின்ஸோட. அவங்க சொல்கிறாங்க ஒரு 1000 டிடிஎஸ்குள்ளே இருக்கிற இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 600 to 1000 டிடிஎஸ்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா அதோட அவுட்புட் வந்து 100% அச்சீவ் பண்ணும், நல்லா ஹார்ட்னஸை குறைக்குன்றாங்க. யார் ஒரு 1500 ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதை வாங்குறதுக்கு என்ன, யார் இவ்வளோ ஹார்ட்னஸ் குறைக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே வாங்குவோம். ஸோ நீங்கள் திருச்சி அந்த மாதிரி நல்ல ரிவர் பக்கத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் ஹார்ட்னஸ் மட்டும் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் அது ஓவராலோட பெர்ஃபார்மன்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக அமேசான் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அடாப்டர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது போக நம்ம வந்து நிறைய பேர் பாத்ரூம் வந்து ஹை காஸ்ட் டேப்ஸ்லாம் போட்டிருக்க மாட்டோம். ஜாக்வார் சேரா அது நம்ம பிளாஸ்டிக் டேப் இந்த மாதிரி வாஷர் மாற்றிக்கிட்டு நம்ம பாட்டு எப்பயாச்சும் லீக் ஆரம்பிச்சுலாம் மாற்றுவோம். பட் இது வந்து ஒரு வீக்கான டேப்பு, இந்த மாதிரி சின்ன டேப் பிளாஸ்டிக் டேப்லாம் ஃபிட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நல்ல டேப்பு பிராண்டான டேப்பில் வந்து நீங்கள் அந்த ஏரேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி டேப்லாம் கழட்டிட்டு தான் இதை ஃபிட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா அவங்க வந்து ஒரு நம்ம கார்டனுக்குலாம் தண்ணி அடிக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓஸ் கனெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்டு இந்த மாதிரி 10 ரூபாய்க்கு விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்கம் டைப்பு இல்லைனா ஒரு ஃபிக்ஸிங் டைப்பில் இருந்துச்சுன்னா எந்த டேப்பில் வேணால் அதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், தண்ணி பிரச்சனை வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும் அவங்க. இந்த மாதிரி 24 mm 28 mm 22 mm மட்டும் தான் ஃபிட் பண்ணுற மாதிரி தராங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து ட்ராவலுக்கும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி அப்படின்னா நம்ம 1500 போட்டுட்டு அது கண்டிப்பாக வாங்கிட்டு இருக்கிறத விட இதையே எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கேயோ வேறு ஊரில் கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப்னா அந்த ஊர்லேயும் போய் இதை யூஸ் பண்ணி மாட்டிட்டு நம்ம பாட்டு கவலை இல்லாமல் குடிக்கலாம். டேப்பையும் மாற்றணும்னா ஒரு பெரிய பிரச்சனை, வாடகை வீட்லேயும் இல்லைனா நம்மளே டேப்பை ஃபிட் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொவிஷன் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்.
ஸோ வியூவர்ஸ் இந்த மாதிரி வாட்டர் சாஃப்ட்னர்ஸ் வந்து மார்க்கெட் வேறு என்னென்ன அவைலபிள் இருக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட் சூட் ஆகும்னு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற டாய்லெட்ஸு, கிச்சன் வேறு அல்லது துணி இதெல்லாம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க வாட்டர் சாஃப்ட் பண்ணினா, ஸோ மார்க்கெட்டில் வேறு என்னென்ன இருக்குன்றதுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.